ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாட்டி கோப்பையை நாங்கள் தான் வெல்வோம். 6வது ஐபிஎல் கோப்பை லோடிங். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அணி நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த போன்ற ஒரு அணி ஐபிஎல்லில் ஏன் இத்தனை நாள் சாம்பியன் அணியாக இருக்காங்க சொல்லிட்டு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு லக்னோ அணி எதிரான அதிரடியாக மும்பை அணி வெற்றி பெற்றிருக்காங்க. வரலாற்று சாதனை வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த வெற்றி குறித்து மும்பை இந்தியன்ஸ் அணி தலைமை பயிற்சியாளர் ஜெயவர்தனே பார்த்தீங்கன்னா, மும்பை அணி கண்டிப்பாக இந்த வாட்டி 6வது ஐபிஎல் கோப்பையை வெல்லுன்னு சொல்லிட்டு சவால் விட்டிருக்காரு. மற்ற ஐபிஎல் அணிகளுக்கு சில பல வெற்றிகள் குறித்து கருத்துக்கள் பேசினார். அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஜெயவர்தனே அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது போன்ற அணிக்கு நான் தலைமை பயிற்சியாளராக இருக்குது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா எந்த சூழ்நிலையிலும் எந்த சுச்சுவேஷனும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் இருக்காங்க, சூப்பராக கையாளுறாங்க. ஜஸ்பிரீத் பும்ரா அவர் பற்றி நான் சொல்லி அவனுங்க, அவர் வந்ததுலேருந்து எங்கள் டீம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. எங்களுக்கு எப்போல்லாம் விக்கெட் வேணுமோ, எப்போல்லாம் அந்த ஓவர் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறோமோ அப்போல்லாம் நாங்கள் பும்ராக்கு தான் கொடுக்குறோம். அவர் சூப்பராக பால் போடுறாரு. கண்டிப்பாக அவர் ஒரு பொக்கிஷன் நினைக்கிறேன். நான் எங்கள் அணிக்கு, இந்திய அணிக்கு ஒரு பொக்கிஷன் தான் அவர். கண்டிப்பாக இது போன்ற அணிக்கு இருக்கும்போது நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்குதுங்க. நாங்கள் தொடர்ந்து 5 வெற்றி பெற்றிருக்கோம். இது சூப்பர். கண்டிப்பாக நாங்கள் இன்னும் ஒரு 4-5 எங்களுக்கு இன்னும் 4 போட்டி இருக்குது. 4ல் 2 ஜெயிச்சா கண்டிப்பாக நாங்கள் பிளே ஆஃப்ஸுக்கு போயிடுவோம். ஆனால் நாங்கள் 4மே ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். நாங்கள் எதிர்பார்க்குறது அந்த டாப் 2 ஸ்பாட்டு. அதனால் கண்டிப்பாக எங்கள் அணி வீரர்கள் முடியும். அவங்க நல்ல டேலண்ட்டாக இருக்காங்க, நல்ல திறமை வாய்ந்த வீரராக இருக்காங்க. அடுத்தடுத்து போட்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். லக்னோ அணி எதிராக வெற்றி பெற்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படி சொல்லிட்டு தலைவன் பார்த்தீங்கன்னா பெருமையாகவே பேசுகிறார் மும்பை அணி பற்றி. அது மட்டும் இல்லாமல் 6வது ஐபிஎல் கோப்பை கண்டிப்பாக வெல்லும்னு சொல்லிட்டு தலைவன் செமையாக பேசியிருக்காரு. சொல்லி அவனுங்க மும்பை கிரெடிட் கொடுத்தே ஆகணும். 5 வெற்றிங்க தொடர்ந்து. எப்பா ஒரு மும்பை இந்தியன்ஸ் கம்பேக்னா எப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக காட்டுறேன். இது வழக்கமாக நடக்குது தான். எல்லா சீசனும் இதுமாதிரி தான் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு தோற்றுருவாங்க, அப்புறம் ஜெயிச்சுனே வருவாங்க. அது போல் தான் நடந்திருக்கு. கண்டிப்பாக சொல்லி அவனுங்க சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா, அப்புறம் திலக் வர்மா எல்லாம் இந்த இந்தியன் டீம் ஆடுற எல்லாமே பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸில் தான் இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தரமான டீமாக எப்பவுமே மும்பை இருக்கும். அதுவும் ட்ரெண்ட் போர்டெல்லாம் செம்ம ஃபார்முக்கு வந்துட்டார். நல்லா இருக்குங்க மும்பை இந்தியன்ஸ் பார்க்குறது. இப்போ யார் தான் அவங்கள வீழ்த்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்துச்சு. மும்பை இந்தியன்ஸ் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்காதான்னு இருந்த காலம் போய் மும்பை இந்தியன்ஸ் ஒரு மேட்ச் கூட இப்போ தோக்காதான்னு சொல்லிட்டு காலம் வந்துச்சுங்க. அந்த அளவுக்கு தரமான சம்பவம் கொடுத்துருக்காங்க. இப்போ மும்பையை யார் தான் வீழ்த்த போகிறாங்க அது நான் பொறுத்து வந்து பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், லக்னோ அணி எதிரான மும்பை வெற்றி குறித்து இப்போ புள்ளி பெட்டியில் 2வது இடத்துக்கு முன்னேறிருக்காங்க. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெயவர்தன் சொன்ன மாரி 6வது கோப்பை மும்பை அடிக்குமா? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.